எல்லாருக்கும் ஓய்வு நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாரம் இந்த கார்னர்ஸ்டோன் லெசன் தலைப்பானது நாட் லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் அப்படின்னு ஆங்கிலத்தில் கொடுத்துருக்கு. யூஸ்வலாகவே நம்ம என்ன ஸ்டேட்மெண்ட் கேட்போம் அப்படின்னா லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் அப்படின்னு, முதல்ல பார்த்தோன்னே காதல் வர்றது அப்படிங்கிற மாதிரி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் இன்றைக்கி தலைப்பு வந்து கொஞ்சம் வித்தியாசமாக கொடுத்துருக்காங்க. முதல்ல பார்த்த உடனே அவங்கள பிடிக்காமல் போகுது, அதாவது அன்பே இல்லை அவங்க மேலே அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது எப்போ நடக்கும் நம்மளுடைய லைஃப்பில் அப்படின்னு நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். ஏன்னா இந்த தலைப்பு நம்மளுடைய இயல்பான வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு தலைப்பு. இதை கவனித்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் நல்லா கவனித்து பார்க்கணும். இன்றைக்கி நம்மளுடைய எண்ணங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஒரு நிமிஷம் நம்ம யோசித்து பார்க்கக்கூடிய தலைப்பு. நாட் லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட். இந்த உலகத்தில் நிறையா விதமான மக்கள் இருக்கிறாங்க. நம்மளுக்கு நிறைய பேரை தெரியும், எப்படிப்பட்ட ஆட்கள் இருக்கிறாங்க, நல்லவர்கள் இருக்கிறாங்க, கெட்டவர்கள். இதெல்லாம் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், ஒரு வகைப்படுத்தி வச்சுருப்போம். இந்த ஆட்கள்லாம் நல்ல ஆட்கள், இவங்களாம் கெட்ட ஆட்கள், இவங்களாம் நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச ஆட்கள், இவங்களாம் நம்மளுக்கு பிடிக்காத ஆட்கள். எத்தனை பேர் நம்ம இப்படி பண்ணியிருக்கிறோம்? இதை பார்த்துட்டு இருக்க கண்டிப்பாக எல்லாருமே என்ன பண்ணியிருப்போம், நீங்கள் கண்டிப்பாக பண்ணியிருப்பீங்க இந்த விஷயத்தை. இவங்களெல்லாம் எங்களுக்கு பிடிக்கும், ஐயோ இந்த ஃபேமிலியா, இவங்க எனக்கு பிடிக்கவே பிடிக்காதுப்பா அப்படின்னு சொல்லி நம்ம நிறையா பண்ணியிருப்போம். இன்றைக்கி பாடத்தில் இயேசு கிறிஸ்துவோட பார்வையிலிருந்து இது சரியா தப்பா, நம்ம இப்படி செய்யலாமா செய்யக்கூடாதா, கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான பாடம். இந்த பாடத்தை படிக்கும் பொழுது நம்ம அனைவருமே நல்ல ஒரு ஜெபத்தோடு, ஆண்டவரே இந்த பாடத்தை படிக்கும் பொழுது நாங்கள் நல்ல தீர்மானங்களை எடுத்து எங்களுடைய சிந்தனைகளை இயேசு கிறிஸ்துவை போல் மாற்றிக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானத்தை நம்ம இந்த பாடம் முடிக்கும் பொழுது எடுக்க போகிறோம். அது மட்டும் இல்லை, இயேசு கிறிஸ்துவை போல் சிந்தனை அப்படின்னா நம்ம யார்கிட்டலாம் அன்பு செலுத்தணும், யார்கிட்டலாம் வெறுப்பு காட்டணும் அப்படின்னு சொல்லி ஒரு வித்தியாசம் நம்ம பார்க்க போகிறோம். சரியா? இன்றைக்கி பாடத்துக்குள்ளே போகும்பொழுது நம்மளுடைய இந்த கார்னர்ஸ்டோன் லெசனில் ரொம்ப அழகாக கொடுத்துருக்க ஒரு ஆக்டிவிட்டி என்ன அப்படின்னா, வாட் டு யூ திங்க், நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க? இது எதுக்காக கொடுத்துருக்காங்க இந்த பகுதி அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது, வாட் டு யூ திங்க், நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க, என்ன உங்களுக்கு இதை பற்றின எண்ணம் என்ன அப்படின்னு சொல்லி நம்மளை யோசிக்க வைக்கிறதுக்கு இந்த பகுதி கொடுத்துருக்கு. இந்த பகுதியில் ஒரு 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 செய்தியை கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, ஒரு 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 பெரிய திருட்டு ஒன்று நடந்திருக்கு. என்ன திருட்டு அப்படின்னா, மக்கள் அநேகர் வந்து அவங்களுடைய காசை எல்லாம் ஒரு இடத்துல சேமித்து வைக்கிறாங்க. நிறைய பேர், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனின்னு வச்சுக்கோங்க, அதில் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய காசெல்லாம் போடுறாங்க. அதில் வேலை செய்கிற பணியாளர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு நாள் எல்லா காசையும் எடுத்துகிட்டு சுருட்டிட்டு ஓடிடுறாங்க. இந்த செய்தியை கேட்டோடனே அந்த காசு இழந்து போன மக்கள் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, தவிப்புக்குள்ளாக மாறிட்டாங்க. கண்டிப்பாக நம்மகிட்ட இருக்க காசை யாராச்சும் எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னா நம்ம எதுக்காச்சும் ஒரு செலவு பண்ணுறதுக்குன்னு வச்சுருப்போம். அது இல்லாமல் போச்சு அப்படின்னா அடுத்த நேரத்துக்கு சாப்பாடு இருக்காது. ஒரு சிலர் நிறையா கடன் வாங்கி ஏதாச்சும் பண்ணியிருப்பாங்க, அந்த கடனை திருப்பி செலுத்த முடியாது, ரொம்ப அவமானமாக இருக்கும். அப்படி ஒரு நிலைமையில் ஒரு பெரிய காரியம் நடந்திருக்கு. அப்போ இன்றைக்கி பாடத்தில் என்ன யோசித்து பார்க்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நம்ம சபையில் இருக்கோம். சபையில் ஒரு நாள் இந்த காசெல்லாம் திருடின ஒரு நபர் நம்ம சபைக்கு வர்றார். நம்ம அதை பார்க்குறோம், டிவி நியூஸ்லலாம் ஒரு பேர் வந்திருக்கு, பெரிய திருடன் அப்படின்னு சொல்லி. அந்த நபர் நம்ம சபைக்குள்ள அப்படியே நடந்து வந்து அந்த ஓரமாக வந்து உட்காந்துருக்கிறார். அப்போ உங்களுடைய எண்ணம் எப்படி இருக்கும்? ஒரு சில ஆப்ஷன்ஸ் அவங்க கொடுத்துருக்காங்க. சரியா? உங்களுடைய எண்ணம் எப்படி இருக்கும்? அந்த நபரை பார்க்குறீங்க, உங்களுக்கு நான் கூறிய இந்த நிலைமை புரிகிறது என்று நான் நினைக்கிறேன். அத்தகைய நிலையிலே ஒரு நபர் நம்மளுடைய ஆலயத்துக்குள்ளாக வரும் பொழுது உங்களுடைய எண்ணம் எப்படி இருக்கும்? அவர்களை பார்த்தவுடன் உங்களுக்கு பிடித்து விடுமா இல்லது பிடிக்காதா? உங்களுடைய எண்ணம் எப்படிலாம் போகும்? பாடத்தில் கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸ் நான் உங்களுக்கு வாசித்து காட்ட விரும்புகிறேன். முதல் காரியம் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க பாடத்தில் அப்படின்னா, யூ வுட் இக்னோர் த ஹோல் சிச்சுவேஷன் சின்ஸ் வாட் தே டிட் அஃபெக்ட் யூ. நீங்கள் அவரையும் கண்டுக்க மாட்டீங்க, அவர் செஞ்ச காரியத்தை பற்றி நீங்கள் யோசிக்க மாட்டீங்க, ஏன்னா உங்களுக்கு எந்த பாதிப்பும் வரல. இப்படி உங்களோட யோசனை போகுமா? முதல் காரியம். சரியா?
அந்த நபர் என்னென்ன எந்த சுச்சுவேஷன்லேருந்து நம்ம சபைக்கு வந்திருக்கிறாருன்னு சொல்லி நான் உங்கள்கிட்ட சொன்னேன். அப்படி ஒரு நபரை பார்க்கும் பொழுது உங்களுடைய எண்ணம் இப்படி போகுமா? எனக்கு ஒன்றும் இல்லைப்பா, எனக்கு எந்த பாதிப்பும் இல்லை, நான் அவரையும் பார்க்க மாட்டேன், அவர் என்ன நிலைமையில் வந்தாருன்னு பார்க்க மாட்டேன், எனக்கு அதை பற்றி ஒரு கவலையும் இல்லை, அப்படி இருப்போமா? ரெண்டாவது, யூ வுட் ஃபீல் ஆங்க்ரி அண்ட் கீப் யுவர் டிஸ்டன்ஸ் இன் ஃபியர் தட் யூ மைட் சே சம்திங் ரிக்ரெட்டபிள். உங்களுக்கு ரொம்ப கோபம் வருது, அவரை பார்த்தோன்னு ரொம்ப கொந்தளிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணம் வருது. ஆனால் நான் ஒரு மனசு கஷ்டப்படுற மாதிரி ஏதாவது சொல்லிடுவேன், நான் நான் விலகியே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிப்போமா? நம்ம இவங்க கொடுத்துருக்க காரியங்கள்லாம் அநேக முறை நம்ம யோசிக்கிறது தான். அதனால் மறுபடியும் சிந்தித்து பார்ப்போம், நம்மளுடைய எண்ணம் எப்படி இருக்குது, நம்மளுடைய ஆட்டிடியூட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம யோசித்து பார்க்கணும். மூணாவது ஆப்ஷன், யூ வுட் ஃபீல் ஆங்க்ரி அண்ட் சே சம்திங் வித்தவுட் கன்சர்ன் ஃபார் தேர் ஃபீலிங்ஸ். சில நேரம் நேராக அவர் முகத்துக்கே போயிட்டு நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லி நேராக முகமுகமாக பேசிடுவீங்களா கோவத்தில்? அவர் கஷ்டப்பட்டாலும் சரி, கஷ்டப்படலைனாலும் சரி, அவங்களுடைய மனசு ஹர்ட் ஆனாலும் சரி, ஆகாட்டையும் சரி, நான் பேசுகிறது பேசிடுவேன் அப்படி சொல்லி நீங்கள் பண்ணுவீங்களா? இல்லை நீங்கள் அவர்கிட்ட ஒரு கைண்டான ஃபேஸ், சரி பாவம், ஆனால் அவர்கிட்ட பேசுகிறது கிடையாது, தூரமாகவே விலகி இருக்கிறது, இப்படி பண்ணுவோம்? இப்படி சில பேர் பண்ணுவோம். அவங்கள திட்டலாம் மாட்டோம், ஆனால் நம்மளுக்கு எதுக்கு வம்பு, ஆனால் அவங்கள பார்த்தா அப்படி ஒரு ஸ்மைல் கொடுத்துட்டு ஆனால் விலகி போயிடும். அவங்கக்கிட்ட பேசுகிறது கிடையாது, ஒன்றும் கிடையாது, எதுக்குடா நம்மளுக்கு வம்பு அப்படின்னு சொல்லி விலகி போயிடும். இப்படிப்பட்ட எண்ணம் நம்மளுக்கு இருக்குதா? யூ வுட் accept them and try to be a good witness to them. After all, they are in church, so they must want to change. இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியமான, இது அநேக பேர்ட்ட இருக்காது. இல்லாட்டி நம்ம இந்த பாயிண்டில் என்ன கொடுத்துருக்காங்க, நம்ம அவருக்கு ஒரு சாட்சியாக இருப்போம், ஆண்டவர்கிட்ட அவரை வழி நடத்துறதுக்கு நம்ம ஒரு சாட்சியாக இருப்போமா? ஏன்னா என்ன காரியம் செஞ்சிருந்தாலும் அவர் சபைக்கு வந்திருக்கிறாரு, கண்டிப்பாக ஒரு மாறுதலை எதிர்பார்த்து வந்திருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணம் இருக்குதா நம்மளுக்கு? இந்த கொடுத்துருக்க ஆப்ஷனில் நம்மளுடைய எண்ணங்கள், நம்மளுடைய அந்த ஆட்டிடியூட்னு சொல்லுவாங்கள்ல, அது நம்மளுக்கு எப்படி இருக்குது? இந்த உலகம் ஒரு சில நபர்களை கெட்டவர்களாக தீர்மானித்து வைத்திருக்கிறது. இன்றைக்கி நம்ம பிள்ளைங்கக்கிட்டையும் நம்ம அநேக முறை நம்ம சொல்கிற காரியம், எங்கள் அம்மா அப்பா என்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க, நான் கண்டிப்பாக என் பிள்ளைகிட்டையும் சொல்வேன்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி நிறைய பெரியவர்கள் நம்ம சபையில் உள்ள பிள்ளைகளை பார்த்து என்ன காரியங்கள் சொல்லுவாங்க அப்படின்னா, நீங்கள் சேரும் பொழுது நல்ல நண்பர்களாக சேரணும், இவங்க கூட மட்டும்தான் சேரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப நல்ல விஷயந்தான். ஆனால் இயேசுவானவருடைய உதாரணம் அதோடு நின்று, நீங்கள் சேர வேண்டியது இவங்களோட மட்டும்தான் சேரணும், அவங்க கூட மட்டும்தான் பேசணும், அவங்க கூட மட்டும்தான் பழகணும். இன்றைக்கி பாடத்தில் இதையும் தாண்டி கிறிஸ்துவை உண்மையாக பின்பற்றுகிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் என்ன பண்ணணும்னு சொல்லி இந்த பாடம் சொல்லித்தருது அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவை போல் அத்தகைய நபர்களை அணுக வேண்டும். இயேசு கிறிஸ்து எப்படி என்ன எண்ணத்தோடு அணுகினார் தெரியுமா? நம்ம இந்த பாடத்தை படிக்கும் பொழுது லூக்கா 5வது அதிகாரத்துக்கு நம்மளுடைய வேதாமத்தை திருப்பிக்கும். சரியா? மத்தேயுவிலையும் கொடுத்துருக்கு, லூக்கா 5வது அதிகாரத்தில் இன்னும் அழகாக கொடுத்துருக்கு. ஒரு நாள் அந்த அந்த இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் ஒரு பழக்கம் இருந்துச்சு. என்ன பழக்கம் அப்படின்னா, யூத மக்களுக்கு இந்த ஆயக்காரர்களை பார்த்தா பிடிக்கவே பிடிக்காது. ஏன் அப்படின்னா, அவங்க என்ன வசூல் பண்ணுவாங்க, நிறைய பணம் வசூல் பண்ணுவாங்க. அரசாங்கம் இந்த தொகை நீங்கள் அரசாங்கத்துக்கு கட்டணும் அப்படின்னு சொல்லி ஒரு நியமனம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, அதை காட்டிலும் சில பேர் என்ன பண்ணுவாங்க, அதிகமாக வசூல் பண்ணுவாங்க. ஸோ அதனால் இந்த ஆயக்காரர்களை யாருக்குமே பிடிக்காது, குறிப்பாக யூதர்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. இயேசுவானவர் யூத குலத்தில் பிறந்த ஒரு நபர். இவர் ஒரு நாள் என்ன பண்ணுறாரு, அப்படியே நடந்து போயிட்டு இருக்கிறாரு. 27வது வசனத்துலேருந்து இந்த சம்பவம் கொடுத்துருக்கு. லூக்கா 5வது அதிகாரம் 27வது வசனம். அப்படியே நடந்து போயிட்டு இருக்கிறாரு. ஒரு ஆயக்காரன் உட்கார்ந்த கூடம் இருந்துச்சு. அந்த இடத்துல லேவி அப்படின்னு சொல்லி ஒரு ஆயக்காரன் இருந்தார். அவர் என்ன சொல்கிறார், ஆண்டவர் அந்த இடத்துல நின்று, நீ என்னை பின்பற்றி வா அப்படின்னு சொல்கிறார். இதை கேட்டோடனே கண்டிப்பாக அங்கே இருந்த எல்லா யூதர்களுக்கும், குறிப்பாக அந்த பரிசேயர்கள், அந்த வேத பாரகர்கள்லாம் இருப்பாங்களே, அவங்களுக்குலாம் ஒரே, என்ன இயேசுவானவர் எப்படி ஆயக்காரனை கூப்பிடலாம் அவரை பின்பற்றுறது? இன்னைக்கு நம்மளுடைய எண்ணம் எப்படி இருக்குது? நாமெல்லாம் ஒரு அட்வென்ட் கிறிஸ்தவர்கள் அப்படின்னு இருக்கிறோமா? அதனால் மற்ற யாரு கூட நாங்கள் சேர மாட்டோம், யாரையும் நாங்கள் நேசிக்க மாட்டோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கிறோமா? இயேசு கிறிஸ்துவை கவனித்து பார்க்க வேண்டும். இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறார் அப்படின்னா, அவர்
உண்மையான அன்பை எல்லாரிடமும் காட்டுகிறார். இந்த சில மக்களை நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சிடும் அப்படின்னா, நம்ம ஜட்ஜ் பண்ண ஆரம்பிச்சிடும். அவர்களை நாம் நியாயம் தீர்க்க ஆரம்பிப்போம். இவர்கள் சரியானவர்களா கெட்டவர்களா? ஆண்டவர் நியாயம் தீர்க்கிறது நம்மளோட வேலைன்னு சொல்லவே இல்லை. நம்மளை பார்த்து ஆண்டவர் நீங்கள் இவங்களை நியாயம் தீருங்கன்னு சொல்லலை. இயேசுவானவர் நம்மளுக்கு கற்பித்து தர பாடம் என்ன அப்படின்னா, நியாயம் தீர்ப்பது என்பது தேவனுடைய வேலை. உங்களுடைய வேலை என்ன அப்படின்னா, எல்லாரிடமும் அன்பு செலுத்தும். இதுதான் தேவன் நமக்கு கற்றுத்தர பாடம். இன்றைக்கி ஒரு தப்பு செய்துட்டு ஒரு நபர் நம்மளை பக்கம் வராங்க அப்படின்னா, அவர்களை நாம் தவறாக ஒரு ஒரு கண்ணோட்டத்தோடு பார்த்து அவங்க கூட சேரக்கூடாதுன்னு அவங்கள விலகி தள்ளுற ஒரு அனுபவத்துக்குள்ளாக நம்ம இருக்கோம். ஆனால் இயேசுவானவர் என்ன காரியத்துக்காக நம்மளை அழைக்கிறார் அப்படின்னா, அவர்களை வெறுத்து தள்ளுவதிலே ஒரு பிரயோஜனமும் இல்லை. அவங்களுக்கு நித்தியத்திற்கு போகக்கூடிய ஒரு வழியை நாம் காட்ட வேண்டும், அதற்கான ஒரு முயற்சியாவது நாம் எடுக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து சொல்கிறார். இந்த லேவியை ஆண்டவர் சந்தித்ததுக்கப்புறம் அவருக்கு ரொம்ப சந்தோஷம். அவர் என்ன பண்ணுறார், ஒரு நாள் ஒரு பெரிய விருந்து வச்சு இயேசு கிறிஸ்துவை அழைக்கிறார். உடனே இந்த 30ஆம் வசனத்தை பாருங்களேன். வேத பாரகரும் பரிசேயரும் அவருடைய சீஷருக்கு விரோதமாக முறுமுறுத்து, நீங்கள் ஆயக்காரரோடும் பாவிகளோடும் போஜன பானம் பண்ணுகிறது என்னவென்று கேட்டார்கள். நீங்கள் ஏன் ஆண்டவரே இவங்க கூடலாம் உட்காந்து சாப்பிட்றீங்க? நீங்கள் ஏன் இவங்களெல்லாம் நேசிக்கிறீங்க? இன்றைக்கி உலகம் நம்மளை பார்த்து கேட்கும். அவங்க கூடலாம் சேராதீங்க, அவங்களெல்லாம் நேசிக்காதீங்க, அவங்களெல்லாம் நம்பாதீங்க. ஆண்டவர் நம்மளுக்கு தந்திருக்க பொறுப்பு என்ன அப்படின்னா, நம்ம யாரையும் நியாயம் தீர்க்கக்கூடாது. இவங்க கூட தான் சேரணும், இவங்க கூட தான் சேரக்கூடாது, அப்படி கிடையாது. நம்ம பிள்ளைங்களுக்கு எப்படி சொல்லித்தரணும் அப்படின்னா, நல்லவர்களோடு சேரணும், அது ரொம்ப முக்கியம். கெட்டவர்களை நல்ல வழியில் வழி நடத்துவதற்கு முயற்சிகள் எடுக்க வேணும் அப்படின்னு சொல்லித்தரணும். இயேசுவானவர் அப்படி தான் நம்மளுக்கு சொல்லித்தந்தார். இந்த பாடத்தை படிக்கும்போது எனக்கும் என்னோட இருதயத்தில் நல்லா குத்துச்சு. ஏன்னா அநேக முறை நானும் நிறைய பேரை நியாயம் தீர்த்துருக்கேன். இவங்க கூடலாம் சேர மாட்டேன். கிளாஸில் நான் காலேஜ் ஸ்கூல்லாம் படிக்கும் பொழுது நம்ம ஒரு குரூப் வச்சுருப்போம். இந்த குரூப் தான் நல்ல குரூப், எல்லா டீச்சர் சொல்கிறதெல்லாம் கேட்டு நாங்கள் செய்கிற குரூப், இது இவங்கெல்லாம் கொஞ்சம் திமிரு பிடிச்ச குரூப் அப்படின்னு சொல்லி ஒரு சில ஆட்களை நம்ம ஒதுக்கி வச்சுருவோம். இது எத்தனை பேர் நம்ம செஞ்சுருக்கோன்னு தெரியல. ஆனால் இயேசுவானவரை பின்பற்றுகிற நாம் ஒவ்வொருவரும் இந்த இடத்துல ஒரு நிற்பாட்டி, நம்மளுடைய வாழ்க்கையை நிற்பாட்டி யோசித்து பார்க்கணும். அவங்களெல்லாம் நம்மளுக்கு பார்த்தோன்னே பிடிச்சிடாது. அதற்காக அவர்களை வெறுத்து தள்ளுவது சரியான காரியம் அல்ல. ஆண்டவர் அவர்களோடு உட்கார்ந்து சாப்பிட்றார், அவர்களை நேசிக்கிறார், அவர்களுக்கு இதுதான் நித்தியத்திற்கான வழி என்பதை ஆண்டவர் காட்டுகிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணலை, அவங்களோடு சேர்ந்து கூட கொஞ்சம் வரி வசூலிச்சு அவரும் கொஞ்சம் காசு எடுத்து அவர் பாக்கெட்டில் போட்டுக்கல. அவர் அவர்களுடைய வழியை கற்றுக்கொள்ளவில்லை. இயேசுவானவர் என்ன காரியத்தை செய்கிறார் என்றால், அவர்களை சரியான வழி இது, இதிலே நடவுங்கள் என்று இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு சொல்லித்தரார். ஏன்னா இந்த ஆயக்காரனோ லேவியோட வாழ்க்கை எப்படி மாறிச்சு அப்படின்னா, லேவியை அவரை பார்த்து, நீ வரி வசூலிப்பது தப்பான காரியம் கிடையாது, அது உன்னுடைய வேலை, நீ கரெக்டாக செய், ஆனால் மற்றவர்களை ஏமாற்றி வசூலிக்காத அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வழியை காட்டுகிறார். நம்முடைய பாடத்தில் ஒரு அழகான ஒரு உதாரணம் கொடுத்துருந்துச்சு. என்ன அப்படின்னா, அமெரிக்க தேசத்தில் வேசிகளை சந்தித்து அவர்களை தேவனிடம் வழி நடத்துவதற்காக ஒரு கூட்டமாக பெண்கள் சென்றார்கள். அவர்களுடைய முயற்சி, அதற்காக அந்த இடத்திற்கு சென்றதுனால இவங்க தப்பானவர்கள் கிடையாது. இவங்களோட முயற்சி என்ன அப்படின்னா, தப்பான இடத்தில் இருக்கிற நபர்களை இயேசுவிடம் அழைத்து வர வேண்டும், நித்தியத்திற்கான வழியை காட்ட வேண்டும். இன்றைக்கி வாலிப பிள்ளைங்க எத்தனை பேர் இப்படி நம்ம யோசித்து பார்க்கணும். நம்ம தானே அவங்க சைடு போயிடுறோம். நம்ம யோசித்து பார்க்கணும். ஆண்டவர் நம்மளுக்கு நல்ல சிந்திக்கிற திறனை தந்திருக்கிறார். நம்ம ஒன்றும் சின்ன பிள்ளைங்க கிடையாது. சின்ன பிள்ளைங்களுக்கு தான் நம்ம மறுபடியும் சொல்லிக்கிட்டே இருக்கணும். சின்ன பிள்ளைங்களுக்கு தர ஒரு உதாரணம் வேறு. வாலிப பிள்ளைகளுக்கு இந்த பாடம் வாலிப பிள்ளைகளுக்கு ரொம்ப முக்கியமான பாடம். ஆண்டவர் எவ்வாறு மக்களிடம் பழகினார் என்பதை நாம் நம்மளுடைய வாழ்க்கையிலே செய்து பார்க்க வேண்டும். இன்றைக்கும் நம்மளுடைய பாடத்தில் இன்னொரு பகுதியும் கொடுத்து ரொம்ப அருமையாக, எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு பகுதி. சரியா, நம்ம இந்த பாடத்தை படிக்கும் பொழுது எலன் ஒயிட் அம்மையார் டெஸ்டிமோனிஸ் ஆஃப் தி சர்ச் அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகத்தில் இந்த வரிகளை எழுதியிருக்கிறாங்க.
நான் ஆங்கிலத்தில் வாசிக்கிறேன், பின் உங்களுக்கு தமிழில் ஒரு சில வார்த்தைகளை கூறுகிறேன். When God's people are truly converted, when they realize the obligation resting on them to labor for those within their reach, when they leave no means untried to rescue sinners from the power of the enemy, the reproach will be removed from our church. அம்மையார் எழுதுகிறாங்க என்ன அப்படின்னா, உண்மையிலே மனம் திரும்பின ஒரு நபர், ஏன்னா எல்லாருமே பாவம் செய்தவர்கள், நம்ம யாருமே பாவத்திற்கு விலகினவர்கள் கிடையாது. நம்மளுடைய தாய் நம்மளை பாவத்தில் கற்பம் தரித்தால் தான் வசனம் சொல்லும். அப்போ பாவத்தில் பிறந்த நாம் அனைவருமே ஒரு நேரத்தில் இயேசு கிறிஸ்துவை சந்தித்து, இயேசு கிறிஸ்துவின் அன்பை உணர்ந்து, இயேசு கிறிஸ்துவிடம் நம்மளுடைய வாழ்க்கையை ஒப்படைத்து அவருக்கு கீழ்ப்படிந்த அனுபவத்துக்குள்ளாக நம்ம எல்லாம் வந்திருக்கோம். இன்றைக்கி சபையில் உட்காந்துருக்க எல்லாருக்கும், இந்த சபைக்கு வருகிற ஒவ்வொரு வாலிபர்களும், இயேசு கிறிஸ்துவை அறிந்த ஒவ்வொரு வாலிபரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவை அறியாத எத்தனை வாலிப பிள்ளைகள் அவரை விட்டு அவரை பற்றி தெரியாமலே பாவத்துக்குள்ளாக போய் கொண்டிருக்கிறார்கள். அப்போ நாம் பெற்ற இந்த ஆசீர்வாதத்தை அம்மையாராக தான் எழுதுகிறாங்க. உண்மையான மனமாற்றம் என்றால் நான் மட்டும் இல்லை, மற்றவங்களையும் இந்த ரட்சிப்பின் பாதைக்குள்ளாக கூட்டி கொண்டு வருவேன். இன்னைக்கு நமக்கு எத்தனை பேர் நாம் இந்த வார்த்தைகளை சொல்லிக்கிறோம், அவங்கள எனக்கு பிடிக்காது, அவங்க கெட்டவங்க, அவங்க கூடலாம் நான் சேர மாட்டேன். ஆண்டவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அவங்க கூட சேர்ந்து அவர்களுடைய பாதையை நீங்கள் கற்றுக்கொள்ளணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் இதுதான் வழி, இந்த இடத்துல வாங்க அப்படின்னு சொல்லி அவர்களுடைய ரட்சிப்புக்காக பிரயாசப்படுவது தப்பு கிடையாது. இந்த பாடம் அநேகரால் ஏற்றுக்கொள்ள முடியாது. எப்படி அது, நாங்கள் எப்படி போய் பாவிகளோடு சேர்றது? வேதாகமம் சொல்லுது நம்ம எல்லாருமே பாவி தான். சரி, இப்பொழுது ஒரு சில படங்களை நான் இந்த இடத்துல காட்டும் பொழுது அந்த நபர்களை எல்லாம் நீங்கள் சிந்தித்து பாருங்கள். உங்களுடைய எண்ணம் எந்த நிலைமையில் இருக்கிறது என்பதை நீங்களே உங்களை சுய ஆராய்ச்சி செய்து கொள்ளுங்கள். சரியா? நான் சொல்லிக்கிறேன். முதல்ல யார் அப்படின்னா, ஒரு குடிகாரர், வீடே இல்லை, ஒரு குடிகாரர் இருக்கிறார். இந்த படத்தில் தெரிகிற இந்த குடிகாரனை பார்க்கும் பொழுது உங்களுடைய எண்ணம் எப்படி போகிறது? அவன் மேலே அன்பு வருதா, இல்லாட்டி வெறுப்பு வருதா? நல்லா யோசித்து பாருங்கள். அவன் மேலே அன்பு வருதா, வெறுப்பு வருதா ஒரு குடிகாரனை பார்க்கும்போது? ரெண்டாவது, ஒரு ஃபேமஸான ஒரு ஆக்டர், ஒரு செலிப்ரிட்டி, இவரை பார்க்கும் பொழுது உங்கள் மனசில் என்ன தோணுது? அன்பு வருதா, வெறுப்பு வருது? உண்மையாக மனதை தொட்டு இதற்கான பதிலை நீங்கள் தீர்மானித்து பார்க்கணும். அவர்கள் மேல் உங்களுக்கு அன்பு வருகிறதா, வெறுப்பு வருகிறதா? மூணாவது, த பிரசிடென்ட் ஆஃப் யுனைடெட் ஸ்டேட்ஸ், அமெரிக்க தேசத்துடைய பிரசிடெண்ட்டை பார்க்கும் பொழுது உங்களுக்கு அன்பு வருதா, அதாவது ஒரு மரியாதை அவர் மேலே வருதா, இல்லை வெறுப்பு வருதா? நீங்கள் நல்லா யோசித்து பார்க்க. அடுத்தது, கிறிஸ்தவர்கள் அல்லாத மற்ற மார்க்க ஆட்களை சந்திக்கும் பொழுது, அதாவது கிறிஸ்டியன்ஸுக்குன்னு ஒரு ட்ரெஸ் கோட் இருக்கும், அது இல்லாமல் நார்மலாக மற்ற மார்க்கத்தை, அதாவது ஒரு முஸ்லீம் ஃப்ரெண்டை பார்க்கும் பொழுதோ இல்லை ஒரு ஹிந்து ஃப்ரெண்டை பார்க்கும் பொழுதோ உங்களோட எண்ணம் எப்படி இருக்குது? அவர்கள் மேல் உண்மையில உங்களுக்கு அன்பு வருதா, இல்லை நாங்கள் தான் பெட்டர் அப்படி, அவங்கள காட்டிலும் நாங்கள் தான் பெட்டர் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வருது? இந்த காரியங்களை எல்லாம் இந்த படத்தில் காட்டப்பட்ட காரியங்களை எல்லாம் உங்களை மனதில் தீர்மானித்து, உங்களை மனதில் யோசித்து ஒரு தீர்மானத்தை எடுங்க. இன்னைக்கு என்னுடைய அன்பானது மற்றவர்கள் எல்லாரிடமும் சமமாக இருக்கிறதா, இல்லை ஒருத்தருடைய ஸ்டேட்டஸை பார்த்து, அவர் எப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்காருன்னு பார்த்து, இல்லை அவர் யார் அப்படிங்கிறத பார்த்து என்னுடைய அன்பு வருதா? ஆண்டவருடைய இயேசுவானவருடைய அன்பு அப்படி வரல. இயேசுவானவருடைய அன்பு அதிகமாக இருந்தது யார்கிட்ட அப்படின்னா, பாவிகள், ஆயக்காரர்கள், அவர்களோட உட்காந்து சாப்பிட்டாரு. ஏன்னா இயேசுவானவருடைய கான்செப்ட் என்ன அப்படின்னா, யாருக்கு சுகம் இல்லையோ அவங்களுக்கு தான் யார் தேவை? வைத்தியம் தேவை. யார் நல்லா சுகமாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு வைத்தியம் தேவை. யார் பாவத்தில் அதிகமாக மூழ்கி இந்த இருட்டான பாவத்திலே அடிமையாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு கண்டிப்பாக இயேசு கிறிஸ்து தேவை என்பதை நாம் உணர்ந்து அவர்களை அந்த வழியிலே வழி நடத்த வேண்டும். முயற்சி எடுக்கணும். நாம் முயற்சி எடுக்க வேண்டும் என்பதை இந்த பாடம் நம்மளுக்கு திட்டமாக சொல்லித் தருகிறது. வாலிப பிள்ளைகள் எத்தனையோ நண்பர்கள் உங்கள் சுற்றி இருப்பாங்க, எத்தனையோ குடும்பத்தின் பிள்ளைகள் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருப்பாங்க, நீங்கள் வேலை செய்கிற இடத்துல இருப்பாங்க, நீங்கள் படிக்கிற இடத்துல இருப்பாங்க.
அவர்களை காட்டிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள், நாங்கள் தான் பெட்டர் அப்படின்னு யோசித்தீங்க அப்படின்னா இயேசுவானவருடைய அன்பு உங்ககிட்ட இல்லை. இயேசுவானவருடைய அன்பு உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எல்லாரையும் நேசிப்பீங்க. எல்லாரையும் நேசிப்பீங்க. ஃபஸ்ட்டு பார்த்த உடனே அவங்க குடிகாரன் பிடிக்காமல் போகுது, நாட் லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட். ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே பிடிக்காமல் போச்சுன்னா நீங்கள் விட்டுறாது. அந்த ஆட்களை தான் நீங்கள் என்ன பண்ணணும், அதிகமாக தேவனுடைய இடத்தில் ஜெபத்திலே வைக்க வேண்டும். ஒருத்தரை பார்த்தோன்னே உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா ஆண்டவரிடம் ஜெபித்து கொண்டே இருங்க. ஆண்டவரே, இவரை பார்த்தோன்னே எனக்கு பிடிக்கல, ஏதோ ஒரு காரணத்துக்காக எனக்கு பிடிக்கல, அவர் சரியான வாழ்க்கை முறையை பின்பற்ற மாட்டேங்கிறார், அவர் ஒரு ஒரு திருடுகிற ஒரு தொழிலை செய்து கொண்டிருக்கிறார், அவர் இந்த பழக்கத்தில் இருக்கிறார், அதனால் எனக்கு பிடிக்கல. ஆனால் அவரை எப்படியாவது உங்களுடைய அன்பை ருசித்து பார்க்க வைக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தை எடுக்கணும். இந்த பாடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பார்த்தோன்னே எல்லாரையும் டக்குன்னு நம்மளுக்கு பிடிச்சிடுறது கிடையாது. ஆனால் அப்படி பிடிக்காத ஆட்களுக்காண்டி தான் நம்ம அதிகமாக ஜெபம் பண்ணணும்னு சொல்லி பாடம் நம்மளுக்கு கற்றுத்தருது. இது எவ்வளோ உண்மை. ஏன்னா நம்மளுக்கு பிடிச்ச ஆட்கள் நம்ம கண்டிப்பாக நல்லா பேசுவோம், அவர்களுக்காண்டி ஜெபம் பண்ணுவோம். நம்மளுடைய குடும்ப ஜெபம், தனிப்பட்ட ஜெபத்திலே நம்மளுக்கு பிடிச்சவர்களுக்காக அதிகமாக ஜெபம் பண்ணுவோம். அது இயல்பாக நடக்கக்கூடிய காரியம். இயேசுவானவர் எவ்வளோ துல்லியமாக சொல்லியிருக்காரு தெரியுமா? உடம்பு சரியில்லாதவங்களுக்கு தான் யார் தேவை? வைத்தியர் தேவை. நல்லா இருக்கிறவங்களுக்கு வைத்தியர் தேவையில்லை. ஆனால் நம்ம உடம்பு சரியில்லாதவங்களுக்காண்டி நம்ம ஒரு நாளும் அந்த வைத்தியர்கிட்ட நம்ம ஒரு நாளும் பெட்டிஷன் வைக்க மாட்டேங்கிறோம். ஏன்னா நம்ம என்ன யோசிக்கிறோம், அவங்களெல்லாம் எனக்கு பிடிக்காது, இவங்கள தான் எனக்கு பிடிக்கும். அந்த ஒரு எண்ணத்தை இந்த நாளிலே நாம் உடைத்து எறிய வேண்டும். இந்த கான்வர்சேஷன் லெசன் நாம் முடிவுக்குள்ளாக கொண்டு வரும்பொழுது இந்த ஒரு தீர்மானத்தை நாம் கண்டிப்பாக எடுக்க வேண்டும். ஒருத்தரை பார்த்தவுடன் நம்மளுக்கு பிடிக்கவில்லை என்றால் அந்த நபருக்காக, ஒருத்தரை நம்மளுடைய மனதிற்கு அவர் பிரியமில்லாத ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்க, அவர் ஒரு பாவத்திலே இருந்தாலும் சரி, அந்த நபருக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். அவர்களிடம் நாம் அன்பு காட்ட வேண்டும். இயேசுவானவரை பின்பற்றின லேவி, அவர் எவ்வளோ பெரிய ஊழியக்காரனாக இருந்தார். நம்ம யாருக்குமே தெரியாது எப்போ யாரை ஆண்டவர் தேர்ந்தெடுக்கிறார் என்பது. அவர்களுக்கு அந்த ஒரு வாய்ப்பு மட்டும் கிடைச்சி, ஒரு வாய்ப்பு கிடைச்சப்போ அந்த வாய்ப்பை நாம் எப்படியாச்சும் ஏற்படுத்தி கொடுத்தணுங்கிற ஒரு தாகம் நம்மளுக்கு இருக்கணும். அம்மையார் எழுதுகிறாங்களே, உண்மையான மனமாற்றம், ஆண்டவரை உண்மையாக நேசிக்கிற பிள்ளைகள் மற்றவர்கள் எப்படி போனாலும் எனக்கு கவலை இல்லை அப்படின்னு சொல்லி சும்மா இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு எப்படியாச்சும் ஒரு வழியை ஆண்டவரிடம் காட்டணும் அப்படின்னு சொல்லி துடிப்பாங்க. அந்த ஒரு உந்துதல் இருந்துக்கிட்டே இருக்கும். இதை கவனித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாலிபர் பிள்ளைகளும் நீங்கள் ஒரு முடிவை எடுக்கணும். ஆண்டவருக்கென்று நீங்கள் தீர்மானத்தை எடுத்து, உங்களுக்கு மனதிற்கு பிடிக்காத நபர்கள், பாவத்தில் அதிகமாக இருக்கிறார்கள் என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிற நபர்கள் எல்லாரிடமும் அன்பு செலுத்து. ஆண்டவரிடம் செல்கிற வழியை அவர்களுக்கு காட்டிக்கிட்டே இருங்க. உங்களோட முயற்சியை ஆண்டவர் ஒரு நாள் ஆசீர்வதிப்பார். எனவே இந்த பாடத்தை நாம் முடிவுக்குள்ளாக கொண்டு வரும் பொழுது உங்கள் அனைவரையும் ஒரு தீர்மானம் எடுக்க நான் நினைக்கிறேன். ஆண்டவரே, எப்படியாவது என்னுடைய எண்ணத்தை மாற்றி இயேசுவானவர் எல்லாரிடமும் அன்பு செலுத்தினது போல என்னையும் ஆண்டவர் அவ்வாறு அன்பு செலுத்த சொல்லியிருக்கிறார். அந்த இதுக்கு கீழ்ப்படினும் ஆண்டவரே, எப்படியாவது மற்றவங்க எல்லார்கிட்டையும் அன்பாக இருக்கிறதுக்கு என்னோட இருதயத்தை பக்குவப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவரிடம் ஜெபிக்க போகிறோம். எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, இந்த அருமையான பாடத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த பாடத்தின் நிமித்தமாக தேவன் எங்கள் ஒவ்வொருவரோடும், குறிப்பாக இதை கவனித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளோடு பேசினதுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, அநேக முறை ஒருவரின் தகுதியை நாங்கள் அவங்க கிட்ட இருக்கிற அந்த பணத்தை வைத்து, அவங்களுடைய பதவியை வைத்து, அவர்கள் போட்டிருக்க ஆடைகளை வைத்து நாங்கள் தீர்மானிக்கிறோம். அதுவல்ல ஆண்டவரே, நீர் எவ்வாறு ஒருவரிடம் எல்லாரிடமும் அன்பு செலுத்தினீரோ அதே போல் எல்லாரிடமும் நாங்கள் அன்பு செலுத்த கர்த்த கிருபை பாராட்டுங்க. அவர்களுக்காக ஜெபிக்க கர்த்த கிருபை பாராட்டுங்க. எங்களுடைய மனதிற்கு ஒருவரை முதல் பார்த்தவுடன் பிடிக்கவில்லை என்றால் அவர்களுக்காக நாங்கள் அதிகமாக ஜெபிக்க கர்த்த கிருபை பாராட்டுங்க. எங்களுடைய இருதயங்களை பக்குவப்படுத்த வேண்டும் என்று கெஞ்சுமாடு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலே தீர்மானம் எடுத்த ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் கர்த்தர் விசேஷமாக ஆசீர்வதித்து அந்த தீர்மானங்களை எல்லாம் உறுதியாக இருக்க, அந்த தீர்மானங்களை நிறைவேற்ற கர்த்த கிருபை பாராட்டுங்க. கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. இந்த ஓய்வு நாள் ஆசீர்வாதத்தை முழுமையாக எல்லாருக்கும் தந்து அவர்களை வழி நடத்துங்க. கர்த்தாவே, இந்த ஓய்வு நாள் முழுவதும் நாங்கள் பரிசுத்தமாய் ஆசரிக்க கர்த்தர் கிருபை பாராட்டுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.